எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் யூனிவர்ஸ்? யூனிவர்ஸ்க்கு, பிரபஞ்சத்துக்கு எந்த மொழி வந்து புரியும், அதுதான் பார்க்க போறோம். எந்த மொழியில பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும், எப்படி பேசணும்ங்கிறத தான் பார்க்க போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாரும் பேசுறதுக்கு தமிழ் மொழியில பேசுறோம், ஆங்கிலத்துல பேசுறோம், இல்ல இன்னும் பல மொழிகள், ஜெர்மன், பிரெஞ்சு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. உலகம் முழுக்க இருக்க எல்லா மொழிகள்லயுமே நம்ம ஒரு சவுண்ட கிரியேட் பண்ணி வாய் மூலமா நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும்னா இப்படி பேசினாலே போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் கிராட்டிடியூட். இது மூணுத்தையும் ஜெனரலைஸ் பண்ணி தமிழ்ல சொல்லணும்னா அன்பு. சோ அன்பு செலுத்துங்கள், அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ சிவம்ங்கிறது இங்க டைரக்டா காட் அப்படிங்கறது குறிக்காம பிரபஞ்சத்தை குறிக்குது. சோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அன்பா இருக்கும் பொழுது அதுதான் அதோடைய மொழி ஆகுது. நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுக்குறது. சோ இந்த அன்புங்கிறத எப்படி நம்ம இது பண்ணணும் பாத்தீங்கன்னா, அன்புல பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட எப்படி பேசணும்? உங்ககிட்ட நீங்க அன்பு செலுத்தணும். சோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க அன்பு செலுத்தணும்னா உங்ககிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் அன்பு செலுத்தணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, சோ அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு. சோ டைரக்டா நீங்க அங்க போய் அவ்வளவு பெரிய விஷயத்துக்கிட்ட நீங்க பேசுறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. உங்களை நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்க. என்னைக்கு நீங்க உங்களோட கைக்கு காலுக்கு தேங்க்யூ சொல்லிருக்கீங்க? என்னைக்காவது உங்களோட கால் பாதத்துக்கு தேங்க்யூ சொல்லிருக்கீங்களா? இல்ல என்னைக்காவது நீங்க சாப்பிடுறதுக்கு, ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு உதவுற உங்களோட கைகள், உங்களோட கை ஃபிங்கர்ஸ், எஸ்பெஷலி உங்களோட கட்டை விரல், இதுக்கெல்லாம் நீங்க என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? அண்ட் பார்க்கக்கூடிய உங்க கண்கள், கேட்கக்கூடிய காது, மூக்கு, வாய், அதுக்கப்புறம் உங்களுடைய இதயம், உங்களுடைய நுரையீரல், லங்ஸ், உங்களுடைய வயிறு, ஸ்டொமக், ஸோ இந்த மாதிரி உங்க பாடி பார்ட்ஸ்க்கு நீங்க என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு நல்ல மனநிலையோட இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் பிறக்கும் பொழுதே மனநிலை சரியில்லாம பிறக்குறாங்க. பட் நீங்க இன்னைக்கு இந்த மொபைல் ஆப்ரேட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சோ உங்களுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருக்கு. சோ இந்த மனநிலைக்கு நீங்க என்னைக்காவது நன்றி சொல்லிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளெஸிங்கை என்னைக்குமே யோசிச்சு பாக்குறது கிடையாது. நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயும் கிராட்டிடியூட் பத்தி சொல்லும் போது சொல்லியிருப்பேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. இதுவும் சின்ன சின்ன விஷயம் தான். ஏன் நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரியறது இல்லைன்னா, ஏன்னா அது நம்ம கிட்ட அபண்டன்ட்டா இருக்கு. கண்கள் நல்லா தெரியுது, கை கால் நல்லா வேலை செய்யுது, உடல் உறுப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. சோ இது மாதிரி அபண்டன்ட்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி நம்ம என்னைக்குமே கவலைப்படுறது கிடையாது. அதை பத்தி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. பட் இனில இருந்து ஒரு ஹேபிட் ஆரம்பிச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய உடலுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, உங்களுடைய ஆன்மாக்கு நன்றி சொல்லுங்க, உங்களுடைய ஹார்ட்க்கு நன்றி சொல்லுங்க, உங்களுடைய இன்னர் வேர்ல்ட், ஆக்சுவலி இன்னர் இன்ஜினியரிங் ஒரு பெரிய டாபிக்கே இருக்கு. அதாவது உங்களுக்குள்ள நீங்க உங்களை நீங்க சரிப்படுத்திக்கிறது மூலமா உங்களுக்குள்ள உங்களுடைய உள்ளே நீங்க மாற்றுறது அகம், அந்த ஹார்ட்டை நீங்க சேஞ்ச் பண்றது மூலமா உங்களுடைய எக்ஸ்டர்னல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையே நீங்க வந்து ரொம்ப அபண்டன்ட்டா உங்களால மாத்திக்க முடியும். சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். சோ அன்பு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசக்கூடிய ஒரே மொழி, அன்பு. அந்த அன்பை வந்து முதல்ல நம்ம கிட்ட நம்ம செலுத்தணும். நம்ம லவ் பண்ணணும். நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம பிடிச்சதுனாலே நம்ம வந்து அதிகமா கோவப்பட மாட்டோம். உங்களை நீங்க லவ் பண்ணும் போது ஒரு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் உங்களுக்குள்ள வரும். அதெல்லாம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருக்கிற வைப்ரேஷன் வெளியில வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீல்ல போக ஆரம்பிக்கும். சோ பிரபஞ்சத்துக்கு அந்த இந்த பிண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் வந்து அண்டத்துக்கு போகும் பொழுது அந்த பிரபஞ்சமானது நீங்க என்ன வகையான என்ன அறைகள்ல இருக்கீங்க, இந்த மாதிரி டைம்ல செல்ஃப் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா, அந்த மாதிரி மனநிலையோட நீங்க என்ன ஒரு விஷயத்த நினைக்கிறீங்களோ, அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு சீக்கிரமாவே பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு புது சிட்டிக்கு மூவ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இது மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். அந்த பேட்டர்னை உங்களுடைய மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஓட்ட ஆரம்பிங்க. உங்க மைண்ட்ல நீங்க அதை கிரியேட் பண்ண பிரபஞ்சம் அதை உங்களுக்கு சீக்கிரமாவே ஏற்படுத்தி கொடுக்கும். சோ பிரபஞ்சத்துக்கிட்ட பேசக்கூடிய ஒரே மொழி அன்பு. அன்பே சிவம். சோ பிரபஞ்சத்துக்கிட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்ட நீங்க அன்பா இருங்க. தானாவே பிரபஞ்சம் உங்களோட பேச ஆரம்பிக்கும். அதை நீங்க கண்கூடா உணரலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே பாசிட்டிவா மாறும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்ககிட்ட பாசிட்டிவா நடந்துப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் எல்லாரும் உங்க வாழ்க்கையை விட்டு தானாவே நகர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அன்பான ஒரு வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல நெகட்டிவான விஷயங்கள்ல பிரபஞ்சம் கொண்டே வராது. அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைனை கிரியேட் பண்ணிடும். அதுக்குள்ள கெட்டவங்களோ இல்ல நெகட்டிவ் தாட்ஸோட
யாரும் உள்ள வர முடியாது. இது நான் கண்கூடா நிறைய உணர்ந்திருக்கேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. நன்றி. பாய் பாய்.